கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிடமும் அவர்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் எவைகளை கேட்க வேண்டும்? கட்டளைகளையும் நியாயங்களையும். தேவனாகிய கர்த்தர் எங்கு இஸ்ரவேலர்களோட உடன்படிக்கை பண்ணினார்? ஓரேபில். தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே எவர்களோட உடன்படிக்கை பண்ணினார்? உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலர்களோடே. தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே யாரோட உடன்படிக்கை பண்ணவில்லை? இஸ்ரவேலின் பிதாக்களோடே. கர்த்தர் மலையிலே ஜனங்களோடே எப்படி பேசினார்? முகமுகமாய். கர்த்தர் மலையிலே எதன் நடுவிலிருந்து முகமுகமாய் ஜனங்களோடே பேசினார்? அக்கினியின் நடுவிலிருந்து. மோசே யாருக்கெல்லாம் நடுவாக நின்றார்? கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். எதை அறிவிக்கும்படி மோசே கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக நின்றார்? கர்த்தருடைய வார்த்தையை. ஜனங்கள் எதற்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தார்கள்? அக்கினிக்கு பயந்து. அடிமைத்தன வீடு எது? எகிப்து. இஸ்ரவேலரை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணியவர் யார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தரை அன்றி இஸ்ரவேலர்களுக்கு யார் உண்டாயிருக்க வேண்டாம்? வேறே தேவர்கள். எவைகளில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்க கூடாது. வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும். எவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது? சுரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும். சுரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் செய்தால் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறவர் எப்படிப்பட்ட தேவனாயிருப்பார்? எரிச்சலுள்ள தேவனாய். தேவன் தம்மை பகைக்கிறவர்களை குறித்த அக்கிரமத்தை யாரிடம் விசாரிப்பார்? பிள்ளைகளிடத்தில். தேவன் தம்மை பகைக்கிறவர்களை குறித்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில்
எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிப்பார்? மூன்றாம், நான்காம் தலைமுறை மட்டும். தேவன் தம்மை பகைக்கிறவர்களை குறித்து யாருடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்கிறது என்ன? இரக்கம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எவைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார்? அவர் கற்பனைகளை. சோதனை கேள்வி 1. அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் ஜனங்களிடம் எப்படி பேசினார்? ஏ கடினமாய், பி மென்மையாய், சி கோபமாய், டி முகமுகமாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார்? 1000 தலைமுறை மட்டும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எங்கே வழங்கக்கூடாது? வீணிலே. கர்த்தர் எதை வீணிலே வழங்குகிறவனை தண்டிப்பார்? தம்முடைய நாமத்தை. பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டியது எது? ஓய்வு நாள். யார் கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தர். எத்தனை நாட்கள் வேலை செய்து கிரியைகளை நடப்பிக்க வேண்டும்? 6 நாட்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் எது? ஏழாம் நாள். ஏழாம் நாளில் செய்யக்கூடாதது என்ன? யாதொரு வேலையும். ஓய்வு நாளில் யாரெல்லாம் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது? இஸ்ரவேலன், அவன் குமாரன், குமாரத்தி, வேலைக்காரன், வேலைக்காரி, அவன் வாசல்களில் இருக்கிற அந்நியன். ஓய்வு நாளில் எவையெல்லாம் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது? இஸ்ரவேலனின் எருது, கழுதை, அவனுக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனும். ஏழாம் நாளில் இஸ்ரவேலரை போல இளைப்பாற வேண்டியது யார்? அவன் வேலைக்காரனும் வேலைக்காரியும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாய். தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணினார் என்று இஸ்ரவேலர் நினைக்க வேண்டும்? வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும்.
தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினதால் எதை ஆசரிக்க கட்டளையிட்டார்? ஓய்வு நாளை. யாரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? தகப்பனையும் தாயையும். எவைகள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும்? உன் நாட்கள். எவைகளை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் கூறினார்? கொலை, விபச்சாரம், களவு. பிறனுக்கு விரோதமாக சொல்லக்கூடாதது எது? பொய் சாட்சி. எவற்றையெல்லாம் பிறனிடத்திலிருந்து இச்சிக்க கூடாது? பிறனுடைய மனைவி, வீடு, நிலம், வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுதை, அவனுக்குள்ள யாதொன்றையும். கட்டளைகளான வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே எவைகளிலிருந்து சொன்னார்? அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும். சோதனை கேள்வி 2. மோசே ஏன் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்றார்? ஏ, தங்களை பரிசுத்தப்படுத்தாததால். பி, பெருமை உள்ளவர்களானதால். சி, பாவம் செய்தவர்களானதால். டி, அக்கினிக்கு பயந்ததால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கட்டளைகளான வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து யார் எல்லாரோடும் சொன்னார்? சபையார் எல்லாரோடும். வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து சபையார் எல்லாரோடும் எப்படி சொன்னார்? மகா சத்தத்துடனே. கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து ஜனங்களிடம் கூறியது என்ன? பத்து கற்பனைகள். கர்த்தர் கற்பனைகளை எவைகளில் எழுதி மோசேயிடம் கொடுத்தார்? இரண்டு கற்பலகைகளில். மலை அக்கினியாய் எரிகையில் எங்கிருந்து உண்டான சத்தத்தை இஸ்ரவேலர் கேட்டார்கள்? இருளின் நடுவிலிருந்து. கோத்திர தலைவரும் மூப்பரும் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டபோது தேவனாகிய கர்த்தர் எவைகளை காண்பித்ததாக கூறினர்? தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நமக்கு காண்பித்தார் என்றவர்கள் யார்? கோத்திர தலைவரும் மூப்பரும். கோத்திர தலைவரும் மூப்பரும் எதன் நடுவிலிருந்து உண்டான கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம் என்று மோசேயிடம் கூறினர்? அக்கினியின் நடுவிலிருந்து.
தேவன் யாரோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் என்று கோத்திர தலைவரும் மூப்பரும் மோசேயிடம் கூறினர். மனுஷனோடே டேஷ் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடே இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன் எது தங்களை பட்சிக்குமே என்று கோத்திர தலைவரும் மூப்பரும் மோசேயிடம் கூறினர். இந்த பெரிய அக்கினி. இன்னும் எதை கேட்போமாகில் சாவோம் என்று கோத்திர தலைவரும் மூப்பரும் கூறினார்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. தேவனுடைய சத்தத்தை எவர்களில் யாராவது கேட்டு உயிரோடிருந்தது உண்டோ? மாம்சமானவர்களில். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிறது எப்படிப்பட்ட தேவனுடைய சத்தம் என்று கோத்திர தலைவரும் மூப்பரும் மோசேயிடம் கூறினர். ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம். நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதில் நீரே என்பது யார்? மோசே. நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதை சொன்னது யார்? கோத்திர தலைவரும் மூப்பரும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம். யார் யாரிடம் சொன்னது? கோத்திர தலைவரும் மூப்பரும் மோசேயிடம். அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். யார் யாரை குறித்து யாரிடம் சொன்னது? கர்த்தர் கோத்திர தலைவர் மூப்பர்களை குறித்து மோசேயிடம் சொன்னது. யாரெல்லாம் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களும் அவர்கள் பிள்ளைகளும். எவைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் ஜனங்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் கூறினார். அவருடைய கற்பனைகளை எல்லாம். சோதனை கேள்வி 3. கர்த்தர் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்? ஏ கானான், பி பாபிலோன், சி அசீரியா, டி எகிப்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மலையிலிருந்து இறங்கி போய் ஜனங்களை எங்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல்ல கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். தங்கள் கூடாரங்களுக்கு. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் ஜனங்கள் செய்யும்படி மோசே போதிக்க வேண்டிய எவைகளை கர்த்தர் மோசேயிடம் சொன்னார்? சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும். தேவனாகிய கர்த்தர் கற்பித்தபடி செய்வதற்கு ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்?
சாவதானமாய். எங்கெங்கே சாயக்கூடாது என்று கர்த்தர் ஜனங்களிடம் கூறினார்? வலதுபுறம், இடதுபுறம். ஜனங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து, சுகித்து, நீடித்திருக்க எவைகளில் நடக்க வேண்டும்? கர்த்தர் விதித்த வழிகளிலெல்லாம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து, சுகித்து, நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஆமென்.